ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு கர்நாடகா பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் 319 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 12.6% விழுந்திருக்கு. 728 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அசட் குவாலிட்டி எடுத்து பார்த்தேன். கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 3.46%லேருந்து முந்தின குவார்ட்டரில் 3.46% இருந்திருக்கு. இப்போ 3.33% கம்மியாக இருக்குது. நெட் என்பிஏ 1.44%லேருந்து 1.35% குறைஞ்சிருக்கு. ஸோ அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஆனால் ப்ரொவிஷன் பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் அது டீட்டெயில்ஸ் இன்னும் கிடைக்கல. ஃபுல் ரிசல்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இன்னும் வெளியாகலை. இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் கிடச்சிருக்கு. நாளைக்கு வீடியோவில் இன்னும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக அப்டேட் பண்ணுறேன். பட் அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்குது. ஸோ ரிசல்ட்ஸ் ஓவராலாட்டு பார்க்கும்போது மொக்க ரிசல்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கர்நாடகா பேங்கோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 180 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ என்னோட ஒப்பீனியன் அட்லீஸ்ட் ஒரு 170 அந்த ரேஞ்சுக்கு வரும்போது எகைன் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ சவுத் இந்தியன் பேங்கை கம்பேர் பண்ணும்போது கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் வேல்யூஷனில் இருக்குது. 170 அந்த ரேஞ்ச் வரும்போது ஸ்லோவாக 1-2 பிக் பண்ணிக்கோங்க. ஸ்டில் இப்போ இருக்க ரேஞ்சில் கூட ஒரு அண்டர் வேல்யூட் செக்மெண்ட் தான். அதாவது சவுத் இந்தியன் பேங்கை கம்பேர் பண்ணும்போது பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் நம்ம புக் வேல்யூ வச்சு தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கர்நாடகா பேங்க் ஒரு பெட்டர் வேல்யூஷனில் தான் இருக்குது. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருக்குது. பையை யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி மண்டே மார்க்கெட்டில் நெகட்டிவ் ரியாக்ஷன் கொடுக்க கூட சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவான் ஸ்மால் கேப் ஃபண்டு இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. ஸோ இவங்க அந்த குவான் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாட்டு சில பேங்க்ஸில் ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்பிஎல் பேங்க்கில் ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அக்டோபரில். ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், தைரோகார் டெக்னாலஜிஸ் இதில் கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு பார்க்கும்போது ஆர்பிஎல் பேங்கு, அனுப்பம் ரசாயம், பேட்டா இந்தியா, இந்தியா ஷெல்டர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், இந்திரபிரதாசா மெடிக்கல் கார்பரேஷன், ஒன் சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா, ஓரியண்டல் ஹோட்டல்ஸ் இதில் எல்லாமே இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷரை குறைச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே எக்ஸ்போஷரை குறைச்சிருக்கிறாங்க. இதில் இந்திரபிரதாசா மெடிக்கல் கார்பரேஷனில் 16.74 லேக் ஷேர் அளவுக்கு டைல்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க. போர்ட்ஃபோலியோவில் ரெடியூஸ் ஆகிருக்கு அந்த ஸ்டாக் கவுண்ட் வச்சு பார்க்கும்போது. எந்த ஸ்டாக்லலாம் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது நேஷனல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் அதில் ஸ்டேக்கை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாலிமெடிக்யூரில் வந்து ஸ்டாக்கை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 84 ஸ்டாக்ஸில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லாமல் அப்படியே அன்சேஞ்சாக வச்சுருக்காங்க. அதானி என்டர்பிரைசஸ், அதானி பவர், பல்ராம் போர்ச்சினி, நெக்ஸ்ட் டெல்ஹிவரி, கிளான் ஃபார்மா, ஜியோ ஃபினான்ஷியல் இப்படி ஒரு 84 ஸ்டாக்ஸில் வந்து அன்சேஞ்சாக வச்சுருக்காங்க. இந்த ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து 93 ஸ்டாக்ஸ் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலி செப்டம்பரில் 95 ஸ்டாக்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ 93 ஸ்டாக்ஸாக குறைஞ்சிருக்கு. 30,504 கோடியாக இருக்குது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். இது குவான் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு சம் பர்சன்டேஜ் மேலே போகும் அப்படின்னு சொல்லி நுவாமா வந்து அவங்களோட ரேடாரில் கொண்டு வராங்க. இதில் டெல்ஹிவரி 18% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 525 ரூபா டார்கெட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ டெல்ஹிவரி இப்போ 431 ரூபாவில் இருக்குது. 18% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஆரோபிண்டோ ஃபார்மாக்கு 1420 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 24% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இப்போ 1141 ரூபாவில் இருக்குது. நெக்ஸ்ட் தேவயானி இன்டர்நேஷ்னல் 211 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 35% மேலே போகும். இப்போ 156ல் இருக்குது. கிராம்டம் கிரீவ்ஸுக்கு 410 ரூபா டார்கெட் ப்ரைஸ் 47% மேலே போகும். 279ல் இருக்குது. மிண்டா கார்பரேஷன் 690ங்கிறது டார்கெட் ப்ரைஸ் 20% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 573 சம்திங்கில் இருக்குது. இண்டிகோ பெயிண்ட்ஸ் 1560ல் இருக்குது. 57% மேலே போகும். 995 அந்த ரேஞ்சில் இருக்குது. சைடஸ் லைஃப் சயின்சஸ் 900 அந்த ரேஞ்சில் இருக்குது. 4% கீழே போகும்னு சொல்கிறாங்க. 937 அந்த ரேஞ்சில் இருக்குது. பிர்லா சாஃப்ட் 340ங்கிறது டார்கெட் ப்ரைஸ் 9% டவுன் சைடு வரும்னு சொல்கிறாங்க. 373 சம்திங்கில் இருக்குது. சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் 949ல் இருக்குது. 2.5% விழுன்னு சொல்கிறாங்க. 973 சம்திங்கில் இருக்குது. அஸ்ட்ரல் 1.2% விழுன்னு சொல்கிறாங்க. 1566 சம்திங்கில் இருக்குது. 1547 வரைக்கும் கீழே வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நுவாமா தான் இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. சம் ஸ்டாக்ஸ் மேலே போகும்னு சொல்கிறாங்க, சம் ஸ்டாக்ஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. ஸோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆக்டிவ் ஃபண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு சில ஸ்டாக்ஸில் வந்து ஸ்டேக்கை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அவங்க 10 ஸ்டாக்ஸில் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசிஐ பேங்க், சிப்லா, டாக்டர் டி லேபரட்டரிஸ், ஈட் பாரி இந்தியா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இதிலெல்லாம் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐடிசியில் மட்டுமே 30.1
30.50 லேக் அளவுக்கு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் 13.87 crores அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹெச்எல் டெக்னாலஜிஸ்லேயும் அவங்க சில ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஐசிசிஐ பேங்க்கில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 17 ஸ்டாக்ஸில் வந்து அக்டோபரில் எந்த வித சேஞ்சும் பண்ணாமல் அப்படி அன்சேஞ்சாக வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பெட்ரோநெட் எல்என்ஜி கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து ஒரு நியூ டீல் போட்டிருக்காங்க 2026க்கு எக்ஸான் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட. கிட்டத்தட்ட 5 lakh tons ஆஃப் எல்என்ஜி வந்து இவங்களுக்கு சப்ளை டீல் போட்டிருக்காங்க. 1.2 million tons per annum இந்த இதில் வருது. எக்ஸான் மொபில் ஆஸ்திரேலியன் கார்கன் ப்ராஜெக்ட் அவங்கள்ட்ட இவங்களுக்கு சப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்என்ஜி வந்து சப்ளை பண்ணுறாங்க. இது வந்து பெட்ரோநெட் எல்என்ஜிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இந்த மாதிரி பெரிய பேங்க்ஸு கூட இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், சென்ட்ரல் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இது மாதிரி ஸ்மால் பேங்க்ஸை மெர்ஜ் பண்ணுறதுக்கு பிளானில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஒரு பேங்கையும், பஞ்சாப் நேஷனல் பேங்க் கூட ஒரு பேங்கையும், பேங்க் ஆஃப் பரோடா கூட ஒரு பேங்கையும் அப்படி மெர்ஜ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி முன்னாடியே 2019 ஒரு மெர்ஜர் நடந்துச்சு. 2019 வந்து அந்த மெர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெர்ஜர் ஐ திங்க் இந்த வருஷம் வாய்ப்பு இல்லை, 2026 மெர்ஜரை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மெர்ஜர் 2.0 ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒருக்கா பண்ணியிருக்கிறாங்க. 2020 சம்திங்கில் ஒரு மெர்ஜர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இது மெர்ஜர் 2.0. இதில் இந்த பேங்க்ஸ் எல்லாமே விரைவில் மெர்ஜ் பண்ணி முடிச்சுருவாங்க. ஸோ எனக்கு இதில் மெர்ஜர் நீ பார்க்கும்போது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மட்டும் தான் இருக்குது. பிஎஸ்சி செக்டரில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மட்டும் தான் இருக்குது. அது எந்த செக்டார் பேங்க்கு கூட மெர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்பிசிசி ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ்திரேலியா கோல்ஃபீல்ட்ஸ் கமர்ஷியல் ப்ரைவேட் லிமிடெட் அவங்களுக்கு கூட போட்டிருக்காங்க. இதில் வந்து ரியல் எஸ்டேட், ஹவுசிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து என்பிசிசி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்ஸ் வந்து ஜப்பான், சவுத் கொரியா அங்கே உள்ள கம்பெனிஸு கூட பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சைனாவோட ரிலையன்ஸை குறிப்பாட்டு இந்தியாவில் பேட்டரி செக்மெண்ட்டில் சைனாவோட ரிலையன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு இந்தியாவில் பேட்டரி பிஸ்னஸில் ஜாயிண்ட் வெஞ்சூர் பேஸில் ரன் பண்ணுறதுக்கு ஜேஎஸ்டபிள்யூ குரூப் பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சைனாவை சேர்ந்த சாக் மோட்டர்ஸ் கூட இவங்க ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு அந்த ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மோட்டர்ஸ் அப்படிங்கிற பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. மெக்மேனி ஆர்கானிக்ஸ் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ இந்த குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் 11.55 crores பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ரெவன்யூ 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 577 கோடி. எபிட்டா 70% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 58 கோடி. மார்ஜின் 9% இருக்குது. ஸோ இது வந்து மெக்மேனி கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கு வந்து 100 கோடி எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பஜாஜ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. அது இல்லாமல் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 21 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 22% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 174 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிட்டா 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 317 கோடி. எபிட்டா மார்ஜின் 8.20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 158 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பஜாஜ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஹிண்டால்கோ வந்து அவங்களுக்கு யூஎஸ் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, நாவலுஸ் அப்படிங்கிற பிஸ்னஸ். அதில் ஒரு $750 million வந்து இன்ஃபியூஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டி அல்லது வந்து டெப்ட் மூலமாட்டு இன்ஃபியூஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஹிண்டால்கோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் நியூலாண்ட் லெபார்டரிஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 166% ரைஸ் ஆயிருக்கு, 129 கோடி பண்ணியிருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 63% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 516 கோடியாக இருக்குது. எபிட்டா 156 crores பண்ணியிருக்கிறாங்க, இதுவும் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. மார்ஜின் 30.4% இருக்குது. இது வந்து நியூலாண்ட் லெபார்டரிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அசோகா பில்ட்கான் 539 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு, லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே ப்ராஜெக்ட்லேருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எஸ்எம்எல் மஹேந்திரா லிமிடெட் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 36% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் க்ரோஸ் 36% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 995 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ப்ரொடக்ஷன் 1206 இருக்குது, அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் 3.5% விழுந்திருக்கு, ரெவன்யூ 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிட்டா 6.5% டிக்ளைன் ஆகிருக்கு. ஏன்னா ஹையர் இன்புட் அண்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எஸ்எம்எல் மஹேந்திரா கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. செபி வந்து என்ன வார்ன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது நீங்கள் ரீசெண்ட்லி இந்த தங்கமயில் கொடுக்குற அந்த டிஜி கோல்டு, தனிஷ்க்கு சேல் பண்ணுற டிஜிட்டல் கோல்டு இதெல்லாம் வாங்குறீங்க. பட் இதெல்லாமே அன்ரெகுலேட்டட். ஏன்னா நான் இது வந்து தங்கமயில் தனிஷ்கெலாம் வாங்கும்போது பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் பெரிய கம்பெனிஸு, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் சில வெப்சைட்லலாம் நிறைய பேர் வாங்குறீங்க ரிஸ்க்கு புரியாமல். ஸோ அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டில் வந்து டிஜிட்டல் கோல்டு வந்து இந்தியாவில் அன்ரெகுலேட்டடாக தான் இருக்குது. அது வந்து ரெகுலேட்டரி ஆர்ம் செபி கீழே வரல.
அல்லது இந்தியாவில் இருக்க எந்த ரெகுலேட்டரி ஆர்ம் கீழேயும் அது வரல. ஸ்டில் அது ஒரு அன்ரெகுலேட்டடாக இருக்குது. ஸோ அவங்க வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் கோல்டாட்டு வாங்குறவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 33 கோடி பண்ணியிருக்காங்க, 25% விழுந்திருக்கு. குவார்டர் பேஸில் 50% விழுந்திருக்கு. ரெவன்யூ 460 கோடி பண்ணியிருக்காங்க, இயர் பேசிஸில் ஃப்ளாட்டாக இருக்குது. குவார்டர் பேஸில் 13% விழுந்திருக்கு. எபிட்டா 51 கோடி பண்ணியிருக்காங்க, 25% விழுந்திருக்கு இயர் பேசிஸில். குவார்டர் பேஸில் 41% விழுந்திருக்கு. மார்ஜின் 11.25% குறைஞ்சிருக்கு இயர் பேசிஸ்லையும் சரி குவார்டர் பேசிஸ்லையும் சரி. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.